பேசிட்டு இருக்கிறீங்க? மணி வேற 2 வந்து சாப்பிடுங்க. அது வரிசையா உட்காருங்க மக்கா. எல்லாரையும் உட்கார சொல்லுமா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கேன். சரி அத்தை. மக்கா இதுல பெஞ்சு பிடிச்சு போட்டுருவோமா? நீ ஒரு வேலையும் செய்யாண்டாம்ட்டி பூ மாதிரி அதுல போய் இரு, நாங்க பெஞ்சு எல்லாம் பிடிச்சு போடலாம். உன்னை கஷ்டப்படுத்தியனோன்னு தோணுதுட்டி மக்கா. ஐயோ தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. சரி அப்ப நீயே எல்லா வேலையும் செய்யி. இப்ப பெஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சுபி என்ன சுபி, ஏன் இங்க கடந்து பூ மாறிக்கிட்ட சண்டை வச்சுட்டு இருக்கா? எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க, நான் பெஞ்சு பிடிச்சு போடுங்க. வேண்டாம் மக்கா, நீ உட்காந்து சாப்பிடு, நான் பெஞ்சு பிடிச்சு போடுங்க. டி பூ மாதிரி ஏட்டி பூ மாதிரி உன் கடமை உணர்ச்சி ஒரு அளவே இல்லையா தாயே? இனி நாளைக்கு மனமேடல இருக்கும்போது இங்க யாருக்காவது ஒண்ணு நாளைக்கு ஓடி அங்கிருந்து வருவா பத்துக்க. பிச்சு விடுவேன் பிச்சு. ஒழுங்கா ஓரமா நெல்லு. சரி மக்கா. தங்கச்சி வா, நம்ம 2 பெஞ்சு டெஸ்க் எல்லாம் பிடிச்சு போடுவோம். சரி. ஏட்டி மீனா இன்னும் மாறவே இல்லை பத்தியா? அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இந்த பந்தா காமிச்சிட்டே நடக்கா. ஆமா, அவ என்னடி படிக்கியா? வெட்டினரி டாக்டருக்கா படிக்கியா? அதான் அவ சொன்னால லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கேன்னு. இரு, அவ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கா பத்தியா? நம்மள்ட்டெல்லாம் ஒழுங்காவே பேசல. ஏதோ அவ பெரிய டாப்பர் மாதிரியும், நம்ம ஏதோ இந்த மார்க் எல்லாம் குறைஞ்சி ஒரு குரூப்பும் கிடைக்காம கிடைச்சதை எடுத்து படிச்சது மாதிரி எல்லாம் அவ நம்மள்ட்ட பிஹேவ் பண்ணியா? நம்ம தான் கொஞ்சம் கூட டீசெண்டா இருக்கணும்னு நினைக்கேன்டி. நம்ம ரொம்ப லோக்கலா இறங்கி கிடக்கும். நம்ம என்ன அந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் எல்லாம் பார்க்கும்போது லோக்கலாவா இருக்கும், ஸ்டாண்டர்டா தானே இருக்கும். நம்ம அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கச்சுல நம்ம ஊர்ல இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும். இல்லைன்னா ஆட்கள் நம்மள என்ன நினைப்பாவ, பெரிய டாக்டருக்கு படிச்ச உடனே இவ பெரிய ஆளு கேமா கூட்டிட்டுலாம் நினைப்பாங்க. ஆமா ஆமா, எப்போ ஒண்ணு போல இருக்கதான் நல்லது. நான் எல்லாரும் சாப்பிட வந்துட்டாவா, வா பெஞ்ச பிடிச்சு போட்டுரும். மீனா உட்காரு, நாங்க இப்ப பெஞ்செல்லாம் கொண்டு வந்து போட்டுருவோம், அதுக்கப்புறமா சாப்பிடலாம். பரவாயில்ல பரவாயில்ல. மீனா வா மீனா. குமாரி, உனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வச்சாங்க? எனக்கு சும்மா முதல்ல பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுக்கு அடுத்தது ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சாங்க. அவ்வளவுதானா? வேற எந்த ஃபங்க்ஷனும் வைக்கலையா? கேட்டாங்க, நான் தான் போதும்னு சொன்னேன். மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வைக்க மாட்டீங்களா? பூமாரி இன்னைக்கு சாயங்காலம் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லு. ஐயோ மீனா கவலையே படாத. பூமாரி இங்க நிக்க சொன்னதே எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணும்னு தான். இன்னைக்கு சாயங்காலம் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, அடுத்தல சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பூமாரிக்கும் அவங்க உட்பி அருண் இருக்காவல்ல அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட். அப்புறமா நல்ல சாப்பாடு முடிச்சிட்டு நாளைக்கு காலையில தாலி கட்டு, காலையில 9:30 to 10:30. அப்படியா? சங்கீத் ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறீங்களா? ஏன் இதெல்லாம் வைக்க மாட்டான்னு நினைச்சியோ? ஆமாமா, சீச்சி இல்ல சும்மா பழைய காலத்துல வைப்பாங்கல்ல அது மாதிரி நினைச்சேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பூ மாதிரி வேண்டான்னு சொன்னாலும் நாங்கெல்லாம் விட மாட்டோம், புரியுதா? இது இந்த குடும்பத்திலேயே நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல எல்லா ஃபங்க்ஷனும் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாவ. அதனால மீனா நீ கவலையே விடாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவ, பாரு அசந்துருவ நீ. எவ்வளவு நேரமா பெஞ்ச் எடுத்து போடேன்னு போனே மக்கா, நானாவது எடுத்து போடட்டா? பெஞ்சு டெஸ்க் ஆனா வந்தாச்சு பாரு. என்ன மக்கா விசில் அடிச்சு கூப்பிடியா? நம்ம விஜயகுமார தான் கூப்பிட்டேன். அதானே 2 சேர்ந்து டாவடிச்சிருப்பாவளோ, நம்மளே தெரியாம போச்சேட்டி. என்ன இல்ல என்னன்னு கேட்டேன். அந்த பயம் இருக்கணும். அதுக்குள்ள சாப்பிட உட்கார்ந்துட்டீங்களாடி? எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு இருந்தோம் மக்கா. தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருந்தாவளா, அதான் எப்படி மக்கா இருக்கா நல்லா இருக்கிறேன்னு கேட்டா, அதான் பேசிட்டு நினை மக்கா. சரி சாப்பிடுவோம், உன்ன பெஞ்ச் வந்துச்சு. மக்கா பைய பார்த்து பிடிச்சு கொண்டு வால, இங்க நிக்க ஆளுகிட்டலாம் வா கொடுத்தா தப்ப முடியாது. அக்கா பைய கால்ல போட்றாத. போடு நல்ல கணக்கு போடு, பைய போடு. டேய் மக்கா, நீ விஜய் தானே? நீ சுரேஷ் தானே மக்கா? எப்படி இருக்கா? நல்லா இருக்கே மக்கா. நீ இப்ப என்ன செய்துட்டு இருக்க? அதான் பார்த்தா தெரியலையா, பெஞ்சு பிடிச்சு போட்டுட்டு இருக்கேன். ஏய் வாள மக்கா சீக்கிரம், இவ்வளவு சோறெல்லாம்
சாப்பிடும்போது பேசக்கூடாது. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலல்ல. ஐயே பெஞ்சி பூ மாதிரி எட்டலையே. நான் சும்மா தம்மக்கா வந்து நிக்கேன். என்ன இவனு இலையே போடல. விஜய் இலையே கொண்டு வால. அப்படியே எங்க கொண்டு வந்திருப்பா? ஐயோ எனக்கு இப்ப வேண்டாம், அவங்க எல்லாருக்கும் கொடு. சாப்பிடுமா, இனி எல்லாரும் வந்த பிறகுக்கா சாப்பிடுவா. ஐயோ எனக்கு இவ்வளவு வேண்டாம், இது ரொம்ப அதிகமா வச்சிருக்கு. உனக்கு குறைச்சுதான் போட்டிருக்கு பாத்தியா? பூ மாதிரிக்கு நிறைய வச்சிருக்கு, உனக்கு சின்ன பிளேட்ல தான் எடுத்திருக்கேன். ஏமாக்கா கொண்டு வா. ஏய் இன்னும் 3 தட்டு வேணாம், நீ ஒரே ஒரு தட்டு கொண்டு வந்திருக்கா. இதெல்லாம் கண்ணகிக்கு மட்டும் தான் கொண்டு வந்தேன். கண்ணகி என்ன நம்மள எங்களுக்கு கொண்டு வர மாட்டேங்க. இவ்வளவு பெரிய இவ்வளவா? கல்யாணத்துல வந்து வேலையை செய்யுங்கடி. ஆளுக்கு முன்ன இலை போட்டு தின்ன இருக்காளவா? ஏய் கொண்டு வந்து கொடுப்பா. கொண்டு வந்து தால. அந்த நேரத்துல இருந்து அங்கே இங்கேமா நடந்ததுதான் மிச்சம் இவ்வளவு. கொண்டு வந்து கொடுப்பா. இந்தா சாப்பிடு. ஒரு பருக்க மிச்சம் வைக்காம நீ சாப்பிட்டேனா நான் உனக்கு ஒரு gift தருவேன். என்ன gift தருவா? கூட ஒரு plate சாப்பாடு தருவேன். போல அப்புறம். அப்படின்னா சாப்பிடு. சாப்பிடு மக்கா. பூமாரி சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு பூமாரி. நீயும் சாப்பிடுன்னு பாத்துக்கிட்டே இருக்கு. சரி மக்கா நான் சாப்பிடு. இல்ல மக்கா தண்ணி கொண்டு வால. இந்த பூமாரி தண்ணி குடி. இது என்ன ஆச்சுடி? என்ன ஆச்சுனே தெரியல மக்கா. சாப்பாடு இறங்கல, தொண்டையில விக்கிக்கிட்டே இருக்கு. சாப்பாடு விழுங்கவே முடியல. சரி சாப்பிடாத, கல்யாணம்ல உனக்கு அந்த பயத்துல உன விக்கதா இருக்கும். காலையில இருந்து ஒரு சொட்டு தண்ணியாவது குடிச்சியா? அங்க இங்க ஓடிக்கிட்டே திரிஞ்சா. எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. இல்ல இது என்னன்னு தெரியலையே. எங்க அம்மா கூட என்ன மனசு கஷ்டமா இருக்கு. அக்கா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க மக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. என்ன மக்களே பூமாரி? அம்மா சாப்பாடு தொண்டை விட்டு இறங்கலம்மா, தொண்டையிலேயே நிக்கு. 2 நாளா பச்சை தண்ணி கூட குடிச்சாம தெரிஞ்சா. பின்ன தொண்டையில இருந்து விக்காம என்ன செய்யும்? ஒரு தண்ணியை குடிச்ச வேண்டியதானே. தண்ணி குடிச்சிட்டேம்மா. இந்த மனசுக்கும் ஒரு மாதிரி ஏதோ கிடந்து அடிக்குதும்மா. எனக்கு சாப்பிடவே தோணல, பராணமா இருக்கு. ஏதோ ரொம்ப வருத்தமா இருக்கு, ஏதோ நான் இழக்கிற மாதிரியே இருக்குமா. ஐயே கடவுளே என்னாச்சோ தெரியலையே. குமாரி அம்மைய பத்தியோ அப்பாய பத்தியோ கவலைப்படாத மக்கா. எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு தானே உனக்கு இப்படி எல்லாம் இருக்கு. எப்பயும் நாங்க உன் கூட தாம்மா இருப்போம். காலையில சாயங்காலம் என் பிள்ளைனா பார்க்க வருவேன் மக்களே. பதட்டப்படாத மக்களே. நாளைக்கு நீ இப்படி இருந்தேன்னா எப்படி தாலி கட்டிய நேரத்துல ஒழுங்கா இருப்பா? மயக்கம் போட்டு விழுந்துருவோம் மக்களே. சாப்பிட்டு அம்மா வேண்டாம்மா. பூமாரி சாப்பிடு பூமாரி, ஒன்னும் ஆகாது. சாப்பிடு. நீ தான் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சுதான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப திடீர்னுட்டு என்னன்னு தெரியல, மனசு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப வார மக்களே, அமைதியா இருந்து சாப்பிடு, ஒன்னும் கவலைப்படாத, பதட்டப்படாத மக்களே. நாங்க எல்லாம் உன்னை நம்பிதான் இருக்கோம். ஒழுங்கா சாப்பிடு மக்களே. அங்க எங்கேயுமா அலையாத, ராத்திரி நேரம் வெளியே போவாதன்னு சொன்னா கேட்டியா? அன்னைக்கு எங்கேயோ போயிட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தானி ஃப்ரெண்டு வீட்டுக்கு காடு கொடுக்க போறேன்னு. என்னதான் கிடைச்சோ என்னதோ தெரியலையே. ஒன்னும் கிடைச்சிருக்காது. சரி அவ எல்லாம் பதட்டத்துலதான் அப்படிலாம் இருக்கா, ஒன்னும் செய்யாது மக்கா. சும்மா இவ பேர கூப்பிட்டாலே இவ பயந்துருவா. இது கடையில அவளுக்கு கல்யாணம்ட்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தீங்களா? அவளுக்கு நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி இருக்கு போல இருக்கு. இடி மக்கா சீக்கிரம் சாப்பிடு. மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, சங்கீத் ஃபங்க்ஷன் இருக்கு. நாங்களாம் போய் துணியெல்லாம் மாத்திட்டு வரணும், மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வரணும். கேமராமேன் எல்லாம் வந்து நிறைய போட்டோ எல்லாம் எடுக்க வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இப்ப வருவாங்க. நீ சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? அப்புறம் இட நேரம் பசிச்சா உனக்கு கொண்டெல்லாம் வர முடியாது. சரி சரி நான் சாப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிடுங்க மக்கா. கொஞ்ச நேரத்துல ஆட்டம் காட்டிட்டே அம்மா. சாப்பாடு நல்லா இருந்து பத்தியலா அக்கா? ஆமா நல்லா இருந்து வள்ளி. நானும் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். அம்மா லட்சுமி அக்கா என்னத்துக்கு அவசரமா ஓடுனவ? என்னன்னு தெரியல, நானும் ஒன்னும் இங்க நின்னேன். எக்கா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்து பத்தியலா சாப்பாடு? ஆமா நல்லா இருந்து. என்ன எள்ளு போல அவியலை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாவ. திண்ணிய நேரம் அதுல வந்து எடுக்காண்டாமேன்னு பார்த்தேன். நான் கொஞ்சம் அவியல் எடுத்துட்டு வந்து தின்னேன். சரி போவாமக்கா. உங்களுக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், சாப்பாடுலாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டேன்ப்பா. போதும்ப்பா. எனக்கு வேணா வேண்டியதை போய் எடுத்து தின்னு. நான் ஒரு பாத்திரத்துல அவியல் எடுத்துட்டு வரேன். என்ன லட்சுமி சோகமா வரா? மூஞ்சியே சந்தோஷமா வச்சுக்கிட விடாதா? ஏதாவது பிரச்சனையா? மைனி என்னத்த சொல்லன்னு தெரியல. பூ மாதிரி இவ்வளவு நேரமும் நல்லா தான் இருந்தா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளெல்லாம் வந்து நின்று சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு தான் நின்னா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, சாப்பாடு தொண்டையை விட்டு இறங்கலையா, ஒரே விக்கி விக்கி இருந்திருக்கா. காலையில இருந்து இந்த பிள்ளைகள் கூட இருந்து பேசி பேசி நின்னால, அதனால தண்ணி ஒன்றும் குடிக்காம இருந்தனால விக்கல் எடுத்திருக்கோம். நம்மளும் காலையில சில நேரம் அவசர அவசரமா இட்லி எல்லாம் சாப்பிடும்போது தொண்டையில விக்கிடும் பத்தியா. அவ்வளவுதான், வெயில் நேரம் பத்தியா. ஆனா அவ மனசுக்கும் கஷ்டமா இருக்குமா, என்னால சாப்பிடறது தோணல, ஒரு மாதிரி ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குங்களே. என்னத்தட்டி சொல்லியா நீ? எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல.
எல்லா பிள்ளைகளும் அவளையே பார்த்துட்டு சாப்பிடாம இருந்து பாவம் தூர தேசத்துல இருந்தெல்லாம் வந்த பிள்ளைகளு. அது ஒரு வாய்க்கு ஓரத்தனாம போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதான் மக்களே இதை பத்தியும் கவலைப்படாத, சாப்பிடு மக்கான்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னா? சரிம்மா நான் சாப்பிடேன்னு சொன்னா. என்ன ஆச்சோ எனக்கும் மனசு கிடந்து கதம் நடிக்கவே. எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் அளவளப்பா இருக்கு பார்த்துடுங்க. ஏக்கா உனக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான். நல்ல நாள் வர நேரம் நல்ல நேரம் வரச்சுலாம் ஏதாவது ஒரு வினையை இழுத்துட்டு வந்துருவா. சும்மா இரு, என்ன ஆச்சோ தெரியல பாப்போம். ஐயோ, எல்லாரும் என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஒரு மாதிரி வேதனையாவே இருக்கே. அப்பா, அப்பாக்கு ஏதாவது ஆச்சா? அப்பா, அப்பா, என்ன கண்ணு, ஏதாவது வேணுமா மக்களே? அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையப்பா? என்ன கண்ணு சொல்லியா? எனக்கு என்ன பிரச்சனை மக்களே? ஏதாவது இருந்தா நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா மக்களே? அப்பா ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா. உடம்பு ஏதாவது விசர்க்குவா? வெயில் நேரம் விசர்க்காம பின்ன என்ன செய்யும்? அப்பா படபடப்பா ஏதாவது இருக்காப்பா? எது இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அவசரப்பட்டு நீங்க வேலையெல்லாம் செய்துட்டு கிடக்காதுங்க. சரிம்மா, அவசரப்பட்டு வேலை செய்தாலும் பரானப்படாம செய்யேன் சரியா? சரிப்பா. என்ன ஆச்சு பிள்ளைக்கு? திடீர்னு நம்மள நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. பாவம், கல்யாணம் ஆகி போற பிள்ளை இல்லையா, வருத்தப்படியா போல இருக்கு. அவகிட்ட நம்ம வருத்தத்தை காட்டப்படாது. இவளை கால் பண்ணி பாப்போம்.